ஏன்னா சில குடும்பங்களில் சில காரியத்தில் நம்ம வாயிலிருந்து பெறப்படுகிற வார்த்தையினால் எத்தனையோ பிரச்சனைகளும் அசம்பாதங்களும் அந்த பிரச்சனை பிரிவினைகள் நிறைய காரியங்கள் அந்த வார்த்தையினால் வந்திருக்கிறது. அதான் நம்ம முதலாவது நம்முடைய வார்த்தைகளை அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதுதான் நம்ம பைபிள்லையும் அதை குறித்து நிறைய வார்த்தை வசனம் இருக்கிறது. பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் எண்ணப்படுவான். பாருங்கள், ஒரு காரியத்துக்கு நீங்கள் போய் பேச போகிறீங்க, அதற்கு ஒரு நல்ல முடிவு எட்டப்படணும்னா இந்த பேச்சில் தடுமாற்றமோ அப்படி வளவளன்னு பேசுகிறவங்க, ஒரு பேச்சில் நிதானமாக இல்லாதவங்கள நீங்கள் அந்த சபைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு கூடாது. ஏன்னா அந்த நல்ல முடிவு எட்டப்படுகிற ஒரு நிலைமை நீங்கள் போயிருந்து அதை பேசாமல் இருந்தால் கூட அவங்க இறங்கி வந்திருப்பாங்க. ஆனால் அந்த வார்த்தையில் கவனம் இல்லாமல் நிதானம் இல்லாமல் இருக்கிற நபரை நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகிடும். அதான் ஒரு பேசாமல் ஒரு மூடன் இருந்தான்னா, மூடன் பேசாமல் இருந்தானோ அவனை ஞானவான் எண்ணப்படுவான். அந்த உலகம் அப்படி தான் வளவளன்னு குலவளன்னு பேசுவாங்க. சில பேர் பேசிகிட்டே இருக்கிறவங்க அவங்க எல்லாத்தையும் சிலவங்க அவங்க வாழ்க்கையில் நடந்தது, அவங்க இருதயத்தில் உள்ளது எதுவுமே வெளிப்படையாக வைக்காமல் அந்த மறைமுகமாக இல்லாமல் வெளிப்படையாக பேசுவாங்க. அப்படிப்பட்ட நபர்களாலும் அவங்களுக்கு பிரச்சனை வருதோ இல்லை, மற்றவங்களுக்கும் அவங்களை குறித்து அவங்களால பிரச்சனை வரும். ஏன்னா அவங்க எதையும் யோசிக்காமல் பேசிடுவாங்க. ஆனால் எதுவுமே உங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு உலகத்தில் உள்ள அந்த ஞானமும் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனாலும் நீங்கள் அமைதியாக இருந்தால் இவனிடத்துல ஏதோ இருக்குப்பா, இவன் பேச மாட்டுக்கான், ஆனால் இவன் செயலில் காட்டுவான் போல் அப்படின்னு இந்த உலகம் சொல்லும்.